மாரசன பகுதியில் காணப்படும் பொலப்ப பிரதேசத்தில் மிகச்சிறந்த முறையில் நடாத்தி செல்லப்படும் தக்காளி செய்கை ஒன்றை பற்றியே நாம் இன்று எமது நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். இவர்கள் இந்த செய்கையை சூழல் நேயமான முறையில் மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை விவசாய திணைக்களமும் மத்திய மாகாண விவசாய திணைக்களமும் வழங்கி வருகின்றது. வாருங்கள் அவர்களது தக்காளி செய்கை பற்றி பார்க்கலாம். கண்டி மாவட்டத்தின் மாரசன பிரதேசத்தின் பொலப்ப என்பது பசுமை நிறைந்த மலைகளால் சூழ்ந்த மிகவும் அழகான கிராமமாகும். இவர்களது பிரதான வாழ்வாதாரமாக மரக்கறி செய்கை காணப்படுகின்றது. விசேடமாக இவர்கள் தக்காளி செய்கையை மிகவும் சாதகமான முறையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தக்காளி செய்கை என்பது அதிகளவு நோய்பீடை தாக்கத்திற்கு உள்ளாகும் பயிரொன்றாகும். விசேடமாக சாற்றை உறிஞ்சி குடிக்கும் பூச்சிகளின் தாக்கம், வைரஸ் நோய் போன்றவற்றால் அதிகமாக தாக்கத்திற்குள்ளாகும் பயிராக இந்த தக்காளி செய்கை காணப்படுகின்றது. எனவே எமது விவசாய திணைக்களம் சூழல் நேயமான நோய்பீடை கட்டுப்பாட்டு முறைகள் அடங்கிய பேக்கேஜ் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழல் நேயமான ஒருங்கிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறைகளை இப்பிரதேச விவசாயிகள் பின்பற்றி வருகின்றனர். இங்கு தனிப்பயிர் மறைப்பு முறை, சூழல் நேயமான ஒட்டுண்ணியை செய்கைக்கு அறிமுகப்படுத்துவதும் நடைபெறுகின்றது. இந்த பேக்கேஜை பற்றி விசேடமாக நாம் ஒன்றை கூற வேண்டும். நாம் இந்த பேக்கேஜை சென்ற போகத்தில் தலாத்தோய மடதெனிய பிரதேசத்தில் 9 விவசாயிகளை இணைத்துக் கொண்டு செய்கையில் பயன்படுத்தினோம். அதன் மூலம் நமக்கு மிகவும் சாதகமான பெறுபேறுகள் கிடைத்தன. இதனால் மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தின் மூலம் 30 விவசாயிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டு இந்த பேக்கேஜுடன் தக்காளி செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிரதான நோக்கமாக அமைந்தது எமது விவசாயிகளுக்கு இந்த பேக்கேஜை அறிமுகப்படுத்தி அதை எமது விவசாயிகள் மத்தியில் பிரபல்யப்படுத்துவதாகும். இந்த விவசாய ரசாயனமற்ற ஒருங்கிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறையானது பயிர்ச்செய்கையின் போது ஏற்படும் பீடை தாக்கங்களை குறைப்பதுடன் சுற்றாடலுக்கும் விவசாய ரசாயனங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கின்றது. விவசாயிகள் இந்த கண்ணுருவ பூங்கனியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பேக்கேஜுடன் அவர்களது பசலை பரிந்துரைகளையும் பின்பற்றுவதன் மூலம் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் அவர்கள் சாதாரண முறையை விட 5 கிலோகிராம் வரை அதிகமான அறுவடையை ஒரு தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரதேச விவசாயிகளும் இந்த பேக்கேஜை முறையாக பின்பற்றி தரத்திலும் அளவிலும் சிறந்த விளைச்சலை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் விவசாய திணைக்களத்தினர் எந்நேரமும் வழங்கி வருகின்றனர். முதலாவதாக நாம் இவர்களுக்கு இந்த வலை மறைப்பை பெற்றுக் கொடுத்தோம். இந்த வலை மறைப்பை உள்ளே முன்னர் பாகல், பீர்க்கு போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டன. சென்ற போகத்தில் முதன்முறையாக நாம் இந்த தனிப்பயிர் மறைப்பின் உள்ளே நாம் தக்காளி செய்கையை மேற்கொண்டோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது நாம் இம்முறை மேற்கொண்ட செய்கையாகும். இந்த செய்கை 33 நாட்கள் வயதை கொண்டது. சாதாரணமாக எமது விவசாயிகள் அவர்களது தக்காளி செய்கைக்கு 6 தடவைகள் வரை விவசாய ரசாயனங்களை பயன்படுத்த பழகியுள்ளனர். இதற்காக அதிக அளவு பணத்தையும் செலவிடுகின்றனர். எனினும் நீங்கள் இங்கு காணும் இந்த 33 நாள் வயதுடைய தாவரத்திற்கு நாம் இதுவரை எவ்வித விவசாய ரசாயனத்தையும் விசிறவில்லை. இதற்காக நாம் இந்த தனிப்பயிர் மறைப்பையே பயன்படுத்தி உள்ளோம். நாம் இந்த வலை ரோலை
சந்தையில் 15,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடியும். இதன் மூலம் 100 தாவரங்களை மூட முடியும். இதை நாம் 3 அல்லது 4 போகங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதனால் ஒரு தாவரத்தை மறைப்பதற்கு 150 ரூபாய் வரை மாத்திரமே செலவாகும். எனினும் விவசாய ரசாயனங்களை நாம் பயன்படுத்தும் போது இதைவிட சற்று அதிகம் செலவாகும். அத்தோடு இந்த விலையை அகற்றி பார்க்கும்போது எவ்வித நோய் மற்றும் பீடை தாக்கம் அற்றதாக காணப்படும். மலர்களும் மலர்ந்திருக்கும். இதுபோன்று நோய் பீடை தாக்கமற்ற காய்களையும் நீங்கள் அவதானிக்கலாம். இந்த 33 நாட்களில் 2 தடவைகள் பசலையிட வேண்டும். இவர்களுக்கு வேறு பாரிய பயிர் முகாமைத்துவ நடவடிக்கைகள் இங்கே காணப்படாது. எனவே இந்த 33 நாட்களில் நாம் வேறு பயிர்களை கூட பயிரிட முடியும். தக்காளி தாவரத்திற்கு இது போன்று தனிப்பயிர் மறைப்பை இடுவதன் மூலம் இது போன்ற ஆரோக்கியமான நோய் மற்றும் பீடை தாக்கமற்ற தாவரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்று நாம் அமைத்து கொண்ட தாவரத்தை தனிப்பயிர் மறைப்பை அகற்றிய பின்னரும் நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்காக சூழல் நேயமான பீடை கட்டுப்பாட்டு முறையை நாம் பின்பற்ற வேண்டும். தாவரமானது வைரஸ் நோய் தாக்கத்துக்கு உள்ளாகும் அளவு சற்று அதிகமாகும். இவற்றை கட்டுப்படுத்த நாம் பின்பற்றக்கூடிய சிறந்த முறைதான் இந்த நோய்களை பரப்பும் அங்கிகளை கட்டுப்படுத்த ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தல். முதலாவதாக ஏபிட்ஸ்களை கட்டுப்படுத்த இது போன்ற ஏபிட்ஸ் கிளர்களை நாம் எமது பயிர்ச்செய்கைக்கு அறிமுகப்படுத்தலாம். அடுத்ததாக வெண் ஈக்களை அதாவது ஒயிட் ஃப்ளைகளை கட்டுப்படுத்த இது போன்ற ஒட்டுண்ணிகளை அறிமுகப்படுத்தல். அதேபோல் சிற்றுண்ணிகளை கட்டுப்படுத்த ஸ்பைடர் டெஸ்ட்ரோயரை செய்கைக்கு விடுவித்தல். அதேபோல் பனிப்பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்த அதன் இரையுண்ணியை சூழலுக்கு அறிமுகப்படுத்தல். அடுத்த தக்காளி செய்கையில் காணப்படும் பாரிய பிரச்சினை தான் இலை சுருங்க மரப்பி தாக்கம். அதற்கும் இரையுண்ணியை நாம் செய்கையின் விடுவிக்க வேண்டும். அடுத்ததாக தக்காளி தாவரத்தில் காணப்படும் மற்றும் ஒரு பிரச்சினை தான் காய் மற்றும் தண்டை துளைக்கும் புழுவின் தாக்கம். அதற்கும் இது போன்ற உயிரியல் பீடை நாசினிகளை பயன்படுத்த வேண்டும். சாதாரண முறையில் செய்கை பண்ணப்படும் தக்காளி செய்கையை விட இந்த சூழல் நேயமான விசேட பேக்கேஜுடன் செய்யப்படும் தக்காளி செய்கையின் அறுவடையின் தரமும் அளவும் உயர்வாக காணப்படுகின்றது என்பது எமது விவசாய திணைக்களத்திற்கு மகிழ்ச்சியான விடயம் ஒன்றாகும். சென்ற போகத்தில் இந்த பேக்கேஜுடனான தக்காளி செய்கையிலிருந்து நாம் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டோம். சாதாரண தக்காளி செய்கையை எடுத்துக்கொண்டால் தாவரம் பூக்கும் வரை அதிக தடவை விவசாய ரசாயனங்களை விசிறுவதை எமது விவசாயிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்கு ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 தொடக்கம் 20,000 வரை செலவாகும். எனினும் இந்த தனிப்பயிர் மறைப்பை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு இந்த விவசாய ரசாயனங்களுக்கான செலவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அத்துடன் இந்த முறை மூலம் எமக்கு அறுவடையின் தரமும் அளவும் அதிகரித்துள்ளது. சாதாரணமாக தக்காளி செய்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு தாவரத்திலிருந்து 5 கிலோகிராம் வரையான அறுவடையையே பெற முடியும். எனினும் இந்த பேக்கேஜ் உடன் செய்கையை மேற்கொள்ளும் பொழுது 8 கிலோகிராம் வரையான அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் விவசாய ரசாயனங்களுக்கான செலவும் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பும் குறைவடைகின்றது. இந்த சூழல் நேயமான தக்காளி செய்கை பற்றி எமது விவசாயிகள் தமது கருத்துக்களை இவ்வாறு எம்முடன் பகிர்ந்து கொண்டனர். நாம் முன்னர் சாதாரண முறையிலேயே தக்காளி செய்கையை மேற்கொண்டோம்.
நாம் முதலாவதாக இம்முறைதான் இந்த சூழல் நேயமான பேக்கேஜுடன் இந்த தக்காளி செய்கையை மேற்கொண்டுள்ளோம். உண்மையில் இதன் மூலம் எமக்கு அதிக நன்மைகள் கிடைத்துள்ளது. இதனால் நோய்பீடை தாக்கம் குறைவடைந்துள்ளது. இதனால் விவசாய ரசாயனங்களுக்கான செலவும் குறைந்துள்ளது. களை கட்டுப்பாடும் குறைவடைந்துள்ளது. இதற்காக பயன்படுத்தப்படும் பசலை அளவும் சாதாரண முறையை விட குறைவாகும். எனவே இதன் மூலம் பயிர்ச்செய்கைக்கான செலவு மிகவும் குறைவடைகின்றது. எனவே நாம் அதிக லாபம் ஒன்றை இந்த முறை மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பல வருடங்களாக இந்த தக்காளி செய்கையை மேற்கொண்டு வருகின்றோம். எனினும் இந்த முறைதான் இந்த தனிப்பயிர் மறைப்பு முறையை செய்கையில் பயன்படுத்தியுள்ளோம். சாதாரண முறையை விட இதற்கான பசலை மற்றும் விவசாய ரசாயனங்களுக்கான தேவை மிகவும் குறைவாக உள்ளது. அத்தோடு செய்கையை நடாத்தி செல்வதும் இலகுவாக உள்ளது. எனவே செய்கைக்கான செலவு மிகவும் குறைவடைந்துள்ளது. எமக்கு இந்த செய்கையோடு வேறு செய்கைகளையும் மேற்கொள்ள நேரமும் மீதமாகியுள்ளது. நாம் இம்முறை புதிய பேக்கேஜ் உடனேயே இந்த தக்காளி செய்கையை மேற்கொண்டோம். இப்பொழுது நெட்டை அகற்றியுள்ளோம். எமக்கு இது போன்ற 2 செய்கைகள் காணப்படுகின்றது. எமக்கு இந்த செய்கைக்கான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் விவசாய திணைக்களத்தினர் வழங்கினர். நான் அவர்களுக்கும் இவ்வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் எவ்வித ரசாயனங்களையும் நாம் பயன்படுத்தவில்லை. எனவே நாம் இதை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவே எதிர்பார்க்கின்றோம். இந்த சூழல் நேயமான தக்காளி செய்கை முறை பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எமது விவசாய திணைக்களத்தின் பூங்கனியியல் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், மீண்டும் இதுபோன்று பயனுள்ளதொரு நிகழ்ச்சியுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். வரும் வாரம் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும். நன்றி.